சில பேருக்கு ரோடுனா ஒரு வழி, ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் ரோடுனா ஒரு ஃபீலிங். எப்பயாவது மனசு ஹெவியாக இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, நேராக போய் பைக் சாவி எடுத்துகிட்டு ரோட்டில் கிளம்பிடுவாங்க. ஏன்னா தனியாக பைக் ரைடு போகிறவங்களுக்கு ரோடு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. நம்மளை ஜட்ஜ் பண்ணாத ஒரே ஃப்ரெண்டும் ரோடு தான். நீ ஹாப்பியாக இருந்தாலும் சரி, அமைதியாக இருந்தாலும் சரி, கண்ணில் கண்ணீரோடு இருந்தாலும் சரி, ரோடு எதுவும் கேட்காது, என்னாச்சுன்னு ஃபோர்ஸ் பண்ணாது, மூவ் ஆன் ஆகுன்னு அட்வைஸ் பண்ணாது, ஜஸ்ட்டு உன் கூட ட்ராவல் பண்ணும். சில நேரம் பைக் ஓடாது, தாட்ஸ் ஓடும். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு தாட்ஸ் கடந்து போகும். தனியாக ரைடு போகிறவங்களுக்கு தெரியும் ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கிற சைலன்ஸ் எவ்வளோ சத்தமாக இருக்கும்னு. அந்த காற்று சத்தம், என்ஜின் சத்தம், காலி ரோடு, இதெல்லாம் மனசுக்கு மருந்தாக இருக்கும். சில பைக் ரைடு நம்ம போய் சேர்ற இடத்துக்காக இல்லை, மனசை சாந்தமாக்க. சில பேர் டைரி எழுதுவாங்க, சில பேர் பாட்டு கேட்பாங்க, அதே மாதிரி ரைடர்ஸ் ரோடில் ரைடு பண்ணுவாங்க. சில பேர் வாழ்க்கையில் பிஸி ஆயிடுவாங்க, மெசேஜ் லேட்டாக வரும், ஃபோன் கால்ஸ் குறையும். ஆனால் ரோடு அப்படி இல்லை, எப்போ கிளம்புனாலும் ரோடு ரெடியாகவே இருக்கும். மிட் நைட்னாலும் சரி, ஏர்லி மார்னிங்னாலும் சரி, நீ மட்டும் ரெடியாக இருந்தால் போதும். அதனால தான் சில பேருக்கு பைக் ரைடு ஒரு எமோஷன். சில வழிகளுக்கு வார்த்தை இல்லை, அதை வெளியே சொல்லவும் முடியாது. அந்த நேரத்தில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரோடில் போகிறவங்களுக்கு தான் தெரியும். ரோடு சில நேரம் ஆன்சர் கொடுக்காது, ஆனால் பாரமாக இருந்த மனசை கொஞ்சம் லைட்டாக்கும். அதனால தான் தனியாக ரைடு போகிறவங்களுக்கு ரோடு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா சில நண்பர்களுக்கு மட்டும்தான் நம்ம அமைதியை புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் ரோடும் ஒரு ஃப்ரெண்டு. நீங்களும் சோலோ ரைடில் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.